தினம் தினம் மக்கள் மேடை தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தினம் தினம் மக்கள் மேடை. டாக்டர் பிரபாகருடன் தொடர்ந்து பேசலாம். அதாவது ஒரு கால் லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம் தினம் தினம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ ஹலோ அடிப்பாக்கத்துல இருந்து தேவிகா பேசுறேன். தேவிகா, உங்களை கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாமா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க எனக்கு. சொல்லுங்கம்மா. இப்போ 2 மாசமா அதிகமா இருக்குன்ட்டு ஒரு 100 மில்லி. ஓகே. ஹலோ. 2 மாசமா சாப்பிட்டுருக்காங்கம்மா மாத்திரை தைராய்டுக்கு. அது 100 மில்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமா இருக்குன்னு. 2 மாசம் முடிஞ்சிச்சு. ஹலோ ஹலோ திருப்பி ஹலோ. ஓகே ஓகேம்மா, கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். தைராய்டு ப்ராப்ளம் பத்தி கேக்குறாங்க. she has to meet the thyroid doctor specialist பார்த்து சரி பண்ணனும். அவங்க தெரியாம ராங்கா மைண்ட் தெரியாம அப்படி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? அதாவது வந்து டெய்லி வந்து நம்ம டெய்லி செய்யணும். பட் வந்து ஆனா இந்த எண்ட் வந்து நம்ம அதான் சொல்றேன். சோ 3 பிரின்சிபல் கத்து கொடுக்குறேன். அது அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னு வெச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. லைஃப்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒரு 10 விஷயம் தேவைப்படும். ஒரு மனிதனுக்கு அது வச்சுக்கணும். அதை நம்ம தனி எபிசோடா பண்ணலாம். அதுல ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, எக்ஸெப்ஷனல் லேர்னிங் எபிலிட்டின்னு பேரு. ஒன்னு சொல்றாங்கன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ரியல் லைஃப்ல பண்ற அந்த எபிலிட்டி ஒருத்தரும் வளர்த்துக்கணும். அதை அப்படியே கேட்டு போறது, கேட்டுனே உட்காந்துக்கிறது, கேட்டு முடியலன்னு நினைக்கிறது, அதை நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறது, அதான் பெரிய தப்பு. அந்த எக்ஸெப்ஷனல் லேர்னிங் எபிலிட்டி சூப்பரா வளர்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க 10 பேர் உட்காந்துருக்காங்க வச்சுங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு பையன் அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி 4 அப்படியே இருப்பாங்க. நடுவில் கொஞ்சம் 10 நாள் தேப்பணும், ஒருத்தர் 20 நாள், ஒரு 30 நாள், ஒரு 6 மாசம் தேப்பணும், ஒருத்தர் மாறவே மாட்டார். இந்த வித்தியாசம் என்ன? டிஸ்பைட் நம்ம இந்த வித்தியாசத்தை தாண்டி நம்ம எல்லாரும் 46 குரோமோசோம். we are all 46 குரோமோசோம்ஸ். 47 குரோமோசோம் ஒன்னு அதிகமானா அதுதான் இந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஆணுக்கு பெண்ணுக்கு நடுவில் பிறக்கிறாங்களா அவங்கலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு குரோமோசோம் ஒன்னு தானே கேர்லெஸ்ஸா கடவுள் படைக்கிறாரா? இல்லையே, எல்லாம் கால்குலேட்டரா இருக்கும். அந்த அளவுக்கு கேர்லெஸ் நம்ம இருக்க கூடாது. ஸோ இப்போ அந்த எக்ஸெப்ஷனல் லேர்னிங் எபிலிட்டி நல்லா அப்சர்வ் பண்ணா, இப்போ நான் சொல்றதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ண ரியாலிட்டியில பயங்கர மாற்றம் வரும். இது அப்சர்வ் பண்ணி ரியாக்ட் பண்றதுக்கு ஒன்று அப்சார்ப்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும், இல்லை கேட்டினா அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், இல்லை கேட்டினா நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும், இல்லைன்னா தாட் பிளாக்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். வந்து சரி பண்ணி உடனே போடணும். அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா லைஃப் வில் நாட் சேஞ்ச். சேஞ்ச் வேணுமா? ஈஸி. உலகம் ஃபுல்லா மக்கள் ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை, ஒருத்தருக்கு ஒவ்வொரு தேவை. ஆனா உலகம் ஃபுல்லா ஒரு தேவை மட்டும் எல்லாருக்கும் காமன். நீங்க எங்க வேணா போங்க, அமெரிக்கால போங்க, ஜப்பான்ல போங்க, இல்ல ட்ரைபல்ல கூட போய் பாருங்க. என்னன்னா சம்திங் தே ஆர் நாட் ஹாப்பி, தே வாண்ட் டு ஹேவ் எ சேஞ்ச். இது எல்லாரும் துரத்துறாங்க. ரைட். அந்த சேஞ்ச் தான் ஈஸின்ற நானு. அது பெரிய கஷ்டமே கிடையாது. எதுவா இருந்தாலும் ஐ அம் கிவிங் எ blank அண்டர்லைன். நீங்க அதை என்ன வேணா ஃபில் அப் பண்ணிக்கங்க. எது வேணா அந்த சேஞ்ச் ப்ராசஸ் ஈஸி. அதுக்கான மெக்கானிசம்ஸ் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு லேயராக பில்ட் ஆகும். நீங்கள் பார்த்திக்கும்போது விதவிதமான லேயர் எப்படி பில்ட் ஆச்சும் நீங்கள் சாப்பிட அந்த ரிவர்ஸில் தான் குறையும். ஓகே ஓகே. முதல்ல இந்த பூவெல்லாம் சுற்றுவாங்க பாருங்க, இப்படி பண்ணிட்டு அப்புறம் இப்படி சுற்றுவாங்க, அப்புறம் இப்படி சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி முதல்ல ரெடி ஆகும். ட்ரையாங்குலர் நிறைய நாள் அந்த ட்ரையாங்குலர் சாக்கெல்லாம் நீங்கள் முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் சாக் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் சாக், அதுக்கப்புறம் லேட்டரல் சாக், இஷ்டத்துக்கு போயினே இருக்கும். ஸோ எப்படி போச்சு அப்படிதான் குறையும். ஸோ நீங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நடப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடனே பார்ப்பாங்க குறையில, உடனே போட போர் வேஸ்ட் வராது, அப்படிதான் இருக்கணும் போலக்கு. ரெண்டாவது என்னன்னா எக்ஸசைஸ் ஈக்குவல் டு பெயின் உள்ள லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸசைஸ் ஈக்குவல் டு பெயின்னா வராது, எக்ஸசைஸ் ஈக்குவல் டு பிளஷர் வைக்கணும். தேர் ஆர் சம் கேசஸ் ரைட், என்ன எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க அடிக்ட்ஸ், எக்ஸசைஸ் அடிக்ட்ஸ் அவங்கலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஷர் வச்சா தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசையர் ஒன்று இருக்குது, ஒரு டோட்டல் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. பேசலாமா? ஒரு கால் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம் தினம் தினம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். என் பேர் சாந்தி. உங்களோட கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து மேல் வயிறு மட்டும் உப்பிட்டே வருது சார். கீழ் வயிறு நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே.
அது ஏன் அது மாதிரி உப்பிட்டே உங்களுக்கு வர மாதிரி இருக்கு? டெலிவரி ஆயிடுதா உங்களுக்கு? இல்ல இல்ல. கல்யாணம் ஆகலையா இன்னும் உங்களுக்கு? ஆஹா இல்ல. ஓகே. ஸோ நீங்க அது செக்அப் பண்ணணும். நீங்க டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுங்க. ஆ அப்டோமினோபிளாஸ்டிஸ்னு இருப்பாங்க சர்ஜன்ஸ், ஆ அவங்க கிட்ட நீங்க செக் பண்ணணும் அது. அப்படியா? அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எதுவும் வீட்லயே நானும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இல்ல அது வந்து எனக்கு தெரியாதுமா. நான் மைண்டை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்ற டாக்டர் நானு. இப்போ நீங்க கேக்குற क्वेश्चन இட் கம்ஸ் டு சம் அதர் டிபார்ட்மெண்ட். அந்த டாக்டரை நீங்க போய் கன்சல்ட் பண்ணணும். சரி டாக்டர். இதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க மீன்ஸ்லயே கவனம் பண்ணுங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் என்ஜாய் தட் ப்ராசஸ். நடக்கிறேன்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நடப்பாங்க பேசிக்கினே, தப்பு. 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து நடக்கிறியா நட. ஆனா நடக்கிறது என்னன்னா முதல் 10 நிமிஷம் ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு நடக்கிறது வேஸ்ட். முதல் 10 நிமிஷம் ஒண்ணுமே ஆகாது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் குறையிறது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு மீனிங்ஃபுல்லா குறையும். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்லோவா நடந்தா குறையவே குறையாது, ஃபாஸ்டா நடக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்லோவா நடப்பாங்க, பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா நடக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்ஸ் நடங்க. ரிசல்ட்டை பற்றி யோசிக்க ரிசல்ட் பார்த்தா வரவே வராது. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைர், டோட்டல் எனர்ஜின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒருத்தருக்கு. இப்போ ஏதோ ஒரு படம் ஐ டோன்ட் ரிமெம்பர், அருணாச்சலம் என்னன்னு தெரியல, 30 கோடி கொடுத்து அன்னைக்கே செலவு பண்ணணும் அந்த படமா அது. ஒரு அமௌண்ட் கொடுப்பேன், செலவு பண்ணணும், இல்ல கண்ணா எல்லாம் எடுத்துப்பேன் சம்திங். அந்த மாதிரி காட் வந்து என்னன்னா இதுல நேச்சர் வந்து ஒரு டோட்டல் எனர்ஜி நம்ம கொடுத்துருவாங்க. அதை நீங்க செலவு பண்ணிக்கணும். அதுதான் உண்மை. செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா அது வேற விஷயத்துல செலவழிக்கப்படும். அது என்னன்னு பாருங்க. நீங்க சேனலைஸ் பண்ணணும், நிறைய டிசைர்ஸ் வளர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றது, ஒர்க் பண்றது, யோசிக்கிறது, சாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, அப்புறமா பீச்சுக்கு போறது, ஹெல்த் எக்ஸசைஸ் பண்றது, இது மாதிரி நிறைய சேனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு அழகா ஸ்பெண்ட் ஆகும். அப்படி பண்ணாம நீங்க 4 வேலை மட்டும் வச்சுக்கணும் அப்படியே வாழ்ந்தீங்கன்னா இந்த டோட்டல் எனர்ஜி அதுக்கு யூஸ் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, நிறைய ஒர்க் பண்ணாதவங்க எல்லாம் இந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்பெண்ட் சேவ் பண்ண முடியாது, அடுத்த நாளைக்குலாம் வச்சுக்க முடியாது, அன்னைக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்க நிறைய வேரியட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி எல்லாம் உங்களால் என்ன பிடிக்குதோ அதுல பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி அது சாப்பிட்டே உட்காந்துப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அப்ப ஏன் நிறைய சாப்பிட்றாங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ணல, அது இன்ட்ரெஸ்ட் ரெடி பண்ணல. இதுல இன்ட்ரெஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சாப்பிட்றதுல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்காந்துருக்கவங்க ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கணும். என்ன சும்மா உட்காந்து தான் வச்சுங்களேன், அந்த எனர்ஜி டிப்ரெஷனுக்கு யூஸ் ஆகும். ஓஹோ, ஓகே ஓகே. அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து